இருக்கலாம், நல்ல ட்ரெஸ் போடுங்க, அழகா இருங்க, சுருமா போடுங்க, அத்தர் போடுங்க, எல்லாம் இருங்க. ஆனா எந்த நிலையிலும் அதிகாரம் நம்மள்ட்ட வெளியாக கூடாது. பொலைட்னஸ் தான், சாதாரணமா நம்ம இருந்துக்கணும். நம்ம எல்லாரும் ஒரு மலம் சுமக்கிற உடல். மௌத்தா போனா, நான் மௌத்தாயிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், என்னை என் பேர் கூட சொல்ல மாட்டீங்க, ஹலீல்னு சொல்ல மாட்டீங்க. ஜனாசாவை எப்ப எடுக்கிறீங்கன்னு தான் கேட்பீங்க. என் பேரு கூட மாறிடும், ஜனாசா. ஒரே வருஷத்துல என் மனைவி மக்கள்லாம் என்ன மறந்துடுவாங்க. அவ்வளவுதான் அந்த உலக வாழ்க்கை. அதனால அன்பை வெளிப்படுத்துங்க, அன்பா நல்ல சிந்தனைகளை பேசுங்க, பாசிட்டிவா பேசுங்க, யாரையும் வெறுக்காதீங்க, யாரையும் வெறுக்காதீங்க. அல்லாஹ் நம்மளை வெறுத்துட்டா எவ்வளவு பாவம் செய்யறோம். அடுத்தவங்களுடைய அதிகாரமா நடந்துக்கும் போது நம்மள்ட்ட அல்லாஹ் அதிகாரமா நடந்து என்ன நடக்கும்? உலகத்துல வாழ முடியாது. அதனால முதல்ல அன்பாக நடந்து கொள்ளுங்க. யாரையுமே பெருசா தயவு செய்து அதிகார தோரணையில உங்களை குறைகளை முன்னெடுத்தாதீங்க. இந்த குறைகளுக்கு பின்னால போனவங்களுக்கு நல்ல மௌத்து வந்ததாக சரித்திரம் இல்லை. யாருடைய குறைகளையும் யோசிக்காதீங்க. எல்லாரும் நல்லவங்க தான், அவங்கவுங்க திரையில இருந்து அவங்கவுங்க இருக்கிறாங்க. யாரையும் தப்பா நினைக்காதீங்க. ரெண்டாவது, மக்களை அக்செப்ட் பண்ணிக்கங்க, ஏற்றுக்கொள்ளுங்க. உலகத்துல எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. நம்ம நினைக்கிற மாதிரி உலகத்துல யாருமே கிடையாது. என் மனைவி நான் நினைக்கிற மாதிரி இருக்க மாட்டாங்க, நம்ம குழந்தைங்க நம்ம நினைக்கிற மாதிரி இருக்க மாட்டாங்க. எல்லாரும் அவங்கவங்கள மாதிரி தான் இருப்பாங்க. எல்லாரும் அவங்கவங்களுக்கு ஒரு ஆசை, அவங்கவங்களுக்கு ஒரு கோல் செட்டிங் எல்லாமே இருக்கும். அதனால எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்ளுங்க. அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ் ஏற்றுக்கொள்ளுங்க. எப்ப அக்செப்டன்ஸ் வருதோ எங்கள்ட்ட ஸ்ட்ரெஸ் இருக்காது, மன அழுத்தம் இருக்காது, எதுவுமே எங்களுக்கு நோயே வராது. எங்களுக்கு நோயே வராது. இன்னைக்கு உலகத்துல 36% 37% முஸ்லிம்கள் நோயாளிகள். 100 பேர்த்துல 37 பேர் நோயாளிங்கிறான். ஹாஸ்பிட்டலுக்கு போனா நம்ம தான் அதிகமா இருக்கும். காரணம் என்ன? ஸ்ட்ரெஸ், மன அழுத்தம் எல்லாம். அதனால அக்செப்ட் பண்ண, ஏற்றுக்கொள்ளுங்க. அல்லாஹ் எனக்கு எதை கொடுக்கறானோ அது சிறந்தது, மாஷா அல்லாஹ். மூணாவது, எல்லா நிலையிலையுமே மக்களை மன்னிச்சிடுங்க, தண்டிக்க நினைக்காதீங்க, யாரையும் தண்டிக்காதீங்க. அஹ்ஸின் கமா அஹ்ஸன் அல்லாஹ். அல்லாஹ் நமக்கு உபகாரம் செய்வதை போல நம்ம உபகாரம் செய்யணும். யாரையும் தண்டிச்சு கஷ்டப்படுத்திடக்கூடாது. அல்லாஹ் நம்மளை மன்னிக்கணும்னு ஆசைப்பட்டோம்னா மற்றவங்களை மன்னிக்கணும். அடுத்தவங்களுடைய குறைகளை மறைச்சிடணும். மறைச்சிட்டோம்னா அல்லாஹ் நம்ம குறைகளை மறைச்சிருவான், நம்மளை அல்லாஹ் மன்னிச்சிடுவான். ஹஸரத் காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு கேள்விப்பட்டிருப்பீங்க. காபாவுடைய மக்காவுடைய வெற்றிக்கு முன்னாடி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்ந்து இருக்காங்க. ஒரு சஹாபி வர்றாங்க. சஹாபி யாருன்னா காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹுடைய அண்ணன். அவர் வர்றாரு, முசாஃபா பண்றார் ரசூல்ட்ட. நபி கேட்கறாங்க, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். உங்க தம்பி ஏன் என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிறார்? காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு என்ன ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறார்? நான் நல்லதுதானே சொல்றேன், நான் யாரும் தப்பு சொல்லலையே. அவரை கேட்டதா சொல்லுங்க, சலாம் சொல்லுங்கன்னு சொல்றாங்க. காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹுடைய அண்ணன் வீட்டுக்கு போறாரு. அவர் யாரு? காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு யாருன்னு சொன்னா, பத்ர்ல வந்தது எதிரியாக, உஹதுல வந்தது எதிரியாக, கந்தக்ல வந்தது எதிரியாக, எதிரியாக மட்டும் இல்ல ரசூலை கொலை செய்யணும்னு வந்தவர். நவுதுபில்லா. ரசூல் ஸல்லல்லாஹு கேக்குறாங்க, அவர் நல்லா இருக்காரா? அண்ணன் போய் தம்பிட்ட சொன்னோடனே காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு எந்திரிச்சு அழுகுறாங்க. ரசூல் என்ன கேட்டாங்களா? ஆமா, உங்களை தான் கேட்டாங்க, நலம் விசாரிச்சாங்க, நல்லா இருக்கீங்களான்னு கேட்டாங்க, உங்களுக்கு துவா செஞ்சாங்க. அப்படியே ஒடியாந்தார் காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு. வந்தாங்க, ரசூலுடைய கையை பிடிச்சாங்க. அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. கலிமா சொல்லி இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க. அவங்க பேர் என்ன? சைஃபுல்லா, அல்லாஹ்வுடைய வாள்னு பின்னாடி பேர் எடுத்தாங்க. எந்த யுத்தத்துக்கு போனாலும் வெற்றி. அவ்வளவு பெரிய வலிமையான நபர். அந்த மன்னிப்பின் காரணமாக எவ்வளவு மக்களை நாங்க மன்னிக்கிறதே இல்லை. மனைவியை மன்னிக்கிறது இல்லை, அண்ணனை மன்னிக்கிறது இல்லை, தம்பியை மன்னிக்கிறது இல்லை, எம்ப்ளாய் யாரையும் மன்னிக்கிறது இல்லை. தயவு செய்து மன்னிக்கக்கூடிய தன்மைகளை அதிகரிச்சுக்கணும். மூணாவது, உம்மத்துக்காக துவா செய்யணும். நமக்காக மட்டும் நம்முடைய வாழ்க்கையை வச்சுக்காம சமூகத்துக்காக. ஒபுத்தகை ஃபீமா ஆத்தாக்கல்லா, ஒபுத்தகை ஃபீமா ஆத்தாக்கல்லா. எனக்கு கொடுக்கப்பட்டது நான் தேடிய ஒன்று, நான் தேடிய ஒன்று அல்ல, அல்லாஹ் எனக்கு கொடுத்தது. என்னுடைய அறிவு, என்னுடைய பொருளாதாரம், என்னுடைய கல்வி, என்னுடைய அதிகாரம், எனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகள் எல்லாம் நான் கஷ்டப்பட்டு அடைஞ்சதல்ல, அல்லாஹ் என்ன செலக்ட் பண்ணி கொடுத்தது. அது எனக்கு ஆனது மட்டுமல்ல, எல்லாத்துக்கும் ஆனது. அப்படிங்கிற மனநிலைய நாமளும் உருவாக்கணும். நம்முடைய குழந்தைகளோட உட்கார்ந்து பேசுங்க, மனைவியோடு உட்கார்ந்து பேசுங்க, சமூகத்தை அல்லாஹோடு இணைக்க முயற்சி செய்யுங்க. எப்பயுமே பிரச்சனைகளை பேசாதீங்க, தீர்வுகளை பேசுங்க. பிரச்சனைகள் ஷைத்தான் இருக்கிற வரைக்கும் பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும். பாசிட்டிவா திங்க் பண்ணுங்க. எல்லாமே நல்லதுக்கு தான், எல்லாம் நல்லா தான் நடக்குது. எல்லா மக்களும் விழிப்புணர்வு அடைஞ்சிட்டாங்க. ஆனா சரியான பிளான், சரியான சிஸ்டம், சரியான இலக்குகளை நம்ம உருவாக்கும் போது அல்லாஹ் நம்மளை கபூல் செய்யறான். இந்த உம்மத்தை அல்லாஹ் தஆலா பாதுகாக்கிறான். அப்படிப்பட்ட சமுதாயமாக அல்லாஹ் என்னையும் உங்களையும் ஆக்கி அருளணும். ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.